ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மண்டே மார்னிங். மோஸ்ட்டாக என்னோட லாங் வீடியோ வெனஸ்டே தேர்ஸ்டே இந்த 2 டேஸ் மட்டும்தான் கவரப் பண்ணி இருக்கோம். ஸோ மண்டே டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் அந்த வீக்குக்கான ப்ரொடக்டிவ் டேவாக இருக்கும். ஒரு சில ஒர்க்லாம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெய்லியுமே vlog எதுவுமே நான் எடுத்ததில்லை. வீக்கெண்ட்லேயுமே வந்து ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால மோஸ்ட்டாக வெளில போயிடுவோம் அப்படின்றதாலேயே அப்போவுமே வந்து vlog வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருப்பேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி மற்ற டேஸ் கம்பேர் பண்ணும்போது வெனஸ்டே தேர்ஸ்டே தான் அதிகமாக எடுத்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மண்டே வந்து கொஞ்சம் vlog எடுப்போமே அப்படின்றதுக்காக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக மற்ற ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது தான் வந்து என்னோடய vlog எடுக்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. லன்ச் ஒர்க் மார்னிங்கே ஃபினிஷ் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். பட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் நான் எடுத்துக்கல. ப்ரீவியஸ் டே டிமார்ட் போயிருந்தப்போ ப்ரெட் பேக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ மோஸ்ட்டாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் ஜாம் வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. ரேராக எப்போயாவது தோணுச்சு அப்படின்னா சாப்பிடுவேன். இல்லைனா ஈவினிங் டைம் டீ கூட வச்சு ஸ்நாக்காக எடுத்துக்கிறதுக்காக ப்ரெட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் 1 or 2 டேஸில் அது எக்ஸ்பைரி டேட் போட்டிருந்துச்சு. ஸோ ஓகே காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் ட்ரை பண்ணுவோம். ஸோ பேபியும் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாமேன்றதுக்காக ஒரு 4 ப்ரெட் போல் எடுத்து ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ப்ரெட்டோட ஃபஸ்ட்டு ப்ரெட் ஒரு மேலே இருக்க அந்த ஃபஸ்ட் ஒன், அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன், இந்த 2 ப்ரெட்டை மட்டும் நான் எப்போவுமே வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன ரீசன் தெரியல. அன்றைக்கி வந்து ஓகே டோஸ்ட் பண்ணி தானே சாப்பிட போகிறோம், ட்ரை பண்ணலான்னு சொல்லி சாப்பிட்டேன். ஸ்டார்டிங்கில் இந்த சீஸோட அந்த பேக்கெட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு சில டைம் நான் சிசர் வச்சுலாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணோன்னா அதுவே வந்து நல்லா ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு நான் அடுத்தடுத்து யூஸ் பண்ண தான் வந்து இப்படி ஒரு பார்ட் இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியும். வெறுமனே ப்ரெட்டில் வந்துட்டு கீ பட்டர் இதை அப்ளை பண்ணி லைட்டாக டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பட் சீஸ் எனக்கு காலி பண்ணி ஆகணும். பிகாஸ் அது வாங்கியுமே ஃபியூ மந்த்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால ஒரு ப்ரெட்டில் மட்டும் நம்ம வந்து சீஸ் வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனியன் மோஸ்ட்டாக டேரெக்டாக ப்ரெட்டுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை லைட்டாக தோசைக்கல்லே சாட்டே பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெட்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெறுமனே சாப்பிடும்போது எனக்கு ஏதோ ஆனியன் பச்சையாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவுமே ப்ரெட்டோட சேர்ந்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு செட் ஆஃப் ப்ரெட் வந்து நான் சீஸ் ப்ரெட்டாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு செட் ஆஃப் ப்ரெட்டை வந்துட்டு ஆனியன் ஸ்டஃப் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆனியன் இருக்கும். அதை ப்ரெட்டு சாப்பிடும்போது லைட்டாக வந்து கொஞ்சம் ஆனியனும் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோடய ப்ரெட் வந்து நான் ட்ரை பண்ணுறது இந்த மெத்தடில் தான் இருக்கும். லஞ்சுக்கு வெஜ் புலாவ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பட் பேபிக்கு வந்து ஒயிட் ரைஸ் கொடுக்கலாம் ரசம் வச்சு அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ரைஸ் வச்சுட்டேன். ஸோ கிச்சனுக்குள்ளே ஒரு மிட் மார்னிங் டைமில் என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னா லஞ்சும் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு அப்படின்னா அதையுமே கையோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஸோ டோஸ்ட் ரெடி பண்ணும்போதே சைடில் வந்து ரைஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்கும் வந்து நமக்கு முடிஞ்சிடும். சீஸ் ப்ரெட்டும் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. மோஸ்ட்டாக ஆனியன் ஸ்டஃப் பண்ணி நார்மலாக எடுத்துக்கிற ப்ரெட்டே எனக்கு பிடிக்கும். பட் அன்றைக்கே கம்பேரிட்டிவ்லி சீஸ் ப்ரெட்டும் சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நான் வந்து சீஸ் ப்ரெட் பேபிக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தேன். ஓகே கட் பண்ணி வைப்போம், பேபி ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட விஷ் அப்படின்ட்டு. ஸோ பாதி ஆனியன் ப்ரெட்டில் பாதி அப்புறம் சீஸ் ப்ரெட்டில் பாதி அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன்.
ப்ரெட் சாப்பிட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே அகைன் என்னோடய ஸ்மூதி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ரீசன்ட் டேஸாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். இதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். பட் சம் கேசஸில் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா பசிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி குடிச்சிட்டா அது வந்து அந்த ஃபீல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனர்ஜி டவுன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக தோசை இல்லைனா சப்பாத்தி இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதாவது ரெடி பண்ணது இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் சப்பாத்தி இருந்ததுன்னா ஒரு சப்பாத்தி வெறுமனே அந்த மாதிரி சாப்பிட்டு அந்த ஃபீல் வந்து போயிடும். கொஞ்சம் வந்து ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அது கூட எடுத்துப்பேன். லோவர் பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரீசனுக்காகவே இந்த ஸ்மூதி ட்ரை பண்ணேன். இது கூடவே பனானா ஒரு சில ஃப்ரூட்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் சீட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன். பம்ப்கின் சீட்ஸ் இன்னும் ஒரு சில சீட்லாம் இருக்குது. ஸோ அதை மேலால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துப்பேன். பேபியோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ரெடி பண்ணுறேன். ப்ரெட் வந்து ஒரு ஹாஃப் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் காய வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இட்லி அண்ட் கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுவே கொடுக்கலான்னு சொல்லி யோசித்தேன். பட் இப்போலாம் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே வந்து என்ன சாப்பிடணும்னு கேட்டு அதுதான் ரெடி பண்ணி தர சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் சப்பாத்தி ரெடி பண்ணாத டைமில் திடீர்னு சப்பாத்தி வேணும் அப்படிம்பாங்க. மாவே இல்லாத டைமில் தோசை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து மாவு அவைலபிளாக இருக்கிறதால அதுவே ரெடி பண்ணி கொடுத்துட்றது. இப்போ தோசை தான் வேணும் அப்படின்னு கேட்டதால் அதுவே ரெடி பண்ணுறேன். இதுலேயுமே வந்துட்டு அவங்க கேட்குற மாதிரி தான் நம்ம வந்து ஊற்றி கொடுக்கணும். ஸோ ஒரு சில டைம் வந்து ரொம்ப தின்னாக வேணும்னு கேட்பாங்க. ஒரு சில டைம் மொத்தமாக ஊத்தப்பம் மாதிரி வேணும். இன்னுமே ஒரு சில டைம் குட்டி குட்டி தோசை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எப்போ இந்த மாதிரி கேட்குறாங்களோ அப்படி ரெடி பண்ணி கொடுத்துறது. மோஸ்ட்டாக தின்னா ஒரு தோசை அதுக்கப்புறம் ஊத்தப்பம் மாதிரி ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுருவேன். எது வேணுமோ அவங்க சாப்பிட்டுப்பாங்க. தோசை இட்லி பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து எடுத்துக்கிற மாதிரி வச்சுட்றது. ஸோ அவங்களே வந்து சாப்பிட்டு பழகட்டும் அப்படின்றதுக்காக. பேபியோட டெய்லி ஃபுட் சாட்டில் இப்போ ரைஸ் வடித்த கஞ்சியுமே கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது கொடுத்தா நல்லாவே எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான். ஸோ ஃபுட்டு மாதிரி நம்ம கொடுக்காட்டி கூட இந்த மாதிரி இடையில வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுமே நல்லா எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த ஃபீலும் இருக்கும். பிகாஸ் என்னோடய பேபி கொஞ்சம் அண்டர் வெயிட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். ஹெல்தி வெர்ஷனில் கரெக்டாக ஹெல்த்தியாக இருக்காங்க. பட் வெயிட் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து வெயிட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. பிகாஸ் அவங்களோட ஏஜுக்கு அவங்களோட வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தோசை கூடவே மீல் மேக்கர் கிரேவி அப்புறம் மார்னிங் சாலட்காக ரெடி பண்ண சுண்டல் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் கொடுத்துட்டேன். இதில் பாதி அமௌண்ட் வந்து நானே டிவியோ இல்லைனா வேறு ஏதாவது இன்ட்ராக்ஷன்ஸ் காமிச்சா அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுருவேன். பேலன்ஸ் இருக்கிறது வந்து அவங்களா எடுத்து விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுறது. ஸோ இது டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் தான். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இப்போலாம் போகிற மாதிரி ஆகிடுது. 3 months ஒன்ஸ் மட்டும்தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் மந்த்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு விஷயம் காலியாகிக்கிட்டு அங்கே போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் போயிட்டுருக்கோம். போயிட்டு பிளான் பண்ண திங்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 6 திங்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவுமே வாங்கிடுறேன். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷனாக இருக்குது. பிகாஸ் இங்கே ஒரு சில திங்ஸ் இன்னுமே வந்து தேவைப்பட்டுகிட்டே இருக்கிறதால இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்து வாங்கி செட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீட்லேயுமே. ஸோ அதனால் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. அது அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறதால ஓகே வாங்கிடலாம். மேபி ஆன்லைனில் தான் இதெல்லாம் ஒன்று வாங்கணும், வெயிட் பண்ணி ஒரு பொருளாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தது. ஓகே வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் வைஸும் கம்மியாக இருக்குது அப்படின்றதால எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் அப்போவுமே கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டிலே வாங்கிட்டு வந்துட்டுருது.
அதில் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணி வாங்கணும்னு யோசிச்சது ப்ரஷ் ஹோல்டர் தான். ஸோ அது ரொம்ப ஆன்லைனில் சர்ச் பண்ணேன், கொஞ்சம் நீட்டாக வந்து செட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேணாம் அப்படின்ட்டு. இது வந்து 45-55 சம்திங் தான். ஸோ அதனால் ஓகே, ப்ரைஸ் வைஸும் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஷால், ஹேண்ட்பேக் இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஹேங்கருமே வாங்கியிருந்தேன். இது ஒரு டைமும் போகிறப்ப நான் பார்த்துட்டே இருப்பேன். பட் ஓகே, நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுறது தான். ஸோ இந்த டைம் வந்து ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் இதில் வந்து க்ராசரி தாண்டி எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கியிருந்த ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். அதில் இந்த ஆயில் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்துட்டு நான் அம்மா வீட்டுக்காக வாங்கியிருந்தேன். என்னோடய சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. 3 to 4 டைம்ஸ் நான் இது வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தது தான். ஸோ இந்த டைம் ஊருக்கு போகிறோம் அப்படின்றதால ஓகே இப்போ வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வாங்கிட்டேன். இது இன்னொரு கிளாஸ் கண்டெய்னர்ஸ், அப்புறம் ஜக் இதெல்லாமே என்னோடய சிஸ்டருக்காக நான் வாங்கியிருந்தது. வாட்டர் பாட்டில் ஆக்சுவலாக என்னோடய சிஸ்டருக்காக வாங்கினது தான். நான் இதே மாதிரி பேபிக்கு ஒன்று வாங்கணும் அப்படின்னு யோசித்தேன். பட் பேபிக்கு ஸ்கூல் சேர்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இது ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது இல்லாமல் வாட்டர் பாட்டில் மட்டும் 3 to 4 கண்டிப்பாக தேவைப்படுது. நான் இன்கேஸ் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அங்கேயே ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வச்சுட்றது. ஸோ அங்கே போனால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனாலே 3 to 4 கிட்ட தேவைப்பட்டுச்சு. இது ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருந்ததால் பேபிக்காக இதுவுமே ஒன்று வாங்கிட்டேன். பேபிக்கே ஆல்ரெடி 2 பாட்டில்ஸ் இருக்குது. பட் ஊருக்கு போகிறப்ப தேவைப்படுமே அப்படின்றதுக்காக இதுவுமே ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். டீ கப்ஸ் 1 or 2 தான் என்கிட்ட இருக்கும். ஸோ அதனாலே போகிறப்பெல்லாம் வாங்கணும் அப்படின்னு யோசித்தேன். 2, 3 அப்படின்னு சொல்லி செட்டாக வாங்கிக்கலான்னு யோசிப்பேன். பட் நான் மட்டும்தான் வந்து டீ கப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதால ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கிளாஸ் ஜக்குமே அம்மா வீட்டுக்காக என்னோடய சிஸ்டர் கேட்டாங்கன்னு தான் வாங்கியிருந்தேன். இது கூடவே கிளாஸ் டம்ளர்ஸும் வந்து பார்த்துருந்தேன். பட் அதெல்லாமே செட்டாக 6 அந்த மாதிரி தான் கிடைக்கிது. பட் அதுவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்குது. பட் அவ்வளோ வந்து எங்களுக்கு தேவைப்படாது. 1 or 2 கிளாஸஸ் தான் தேவைப்பட்டுச்சு. சிங்கிள் பீஸாக வந்துட்டு கிடைக்கல. ஸோ அதனால் அது மட்டும் எடுக்கல, இது மட்டும் வாங்கிட்டேன். இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக 350-400 சம்திங் வரும். ஸோ இந்தளவுக்கு ஒரு 100 and something ரேஞ்சஸில் கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம் தான். ஸோ ஓகே, டிமார்ட்டில் ஓரளவு இந்த மாதிரி திங்ஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லேயே கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் கவுண்டர் போனோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். பிகாஸ் எனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது இந்த டைம் ஆஃபரில் இருந்தது. சம்டைம்ஸ் ப்ரௌனி, பால்கோவா இதெல்லாம் கூட ஆஃபரில் இருக்கும். இந்த டைம் இந்த மோத்திச்சூர் லட்டு, அதுக்கப்புறம் மைசூர் பாக் இது ரெண்டுமே வந்துட்டு buy 1 get 1 ஃப்ரீயில் இருந்தது. ஸோ அதனால் யோசிக்காமல் பிக் பண்ணிட்டேன். பிகாஸ் ஊருக்கும் போகிறோம் அப்படின்றதால நான் வந்து ஆல்ரெடி மோத்திச்சூர் லட்டு வந்து நானும் பேபியும் ஆல்ரெடி காலி பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருந்த ஒன்று, அதுக்கப்புறம் மைசூர் பாக் இதெல்லாம் வந்து ஊருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த பால்கோவா பேபி வந்து கேட்டாங்க அப்படின்றதுக்காக வாங்கினது தான். ஸோ கொஞ்சமாக கொடுப்போம். ஸ்வீட் சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சமாக லைட்டாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுப்போம். ஸோ ஊருக்கு போகிறனால மட்டுமே இந்த ஸ்வீட் கொஞ்சம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பேஸ்கெட் தான். இது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இது வந்து இப்போதைக்கு ஒன்று தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ எடுக்கும்போது ஆக்சுவலாக அப்போ தான் ஒன்று வந்து ஃபஸ்ட் டைம் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அகைன் டிமார்ட் போயிட்டு இதே மாதிரி ஒரு பேஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டவல் பர்பஸ்க்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். கிச்சன் டவல்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் டம்ளர்ஸ் வைக்கப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆர்கனைஸ்டாக. ஸோ அதனாலே இப்போதைக்கு டீ கப்ஸ், டம்ளர்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது இல்லாமல் டவலுக்குமே கண்டிப்பாக ஒன்று வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஃபில்டர் காஃபி மேக்கர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் என்கிட்ட ஒன்று இருக்குது. அது வாங்கினதுலேருந்தே 1 or 2 டைம்ஸ் தான் ஃபில்டர் காஃபியை ட்ரை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் காஃபி பவுடரே வாங்கவே இல்லை. ஸோ இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதுலேயுமே டாட்டா பிராண்ட்லேருந்து ஒன்று பிக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் யூஸ்வலாக வாங்குகிற க்ராசரிஸ் இதெல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ண தான் கரெக்டாக வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா க்ராசரியில் வாங்கினது அப்படின்னா நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் பேக்கெட் இது மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே பிளான்லேயே இல்லாதது தான் வாங்கியிருக்கேன். உளுந்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பல்காவாக வாங்கிட்டேன் அப்படின்னா பேபியோட அவங்களுக்கு அந்த பவுடர் மிக்ஸ் ரெடி பண்ணுவேன். அதுக்கு எனக்கு ரொம்ப தேவைப்படும். அதுக்கப்புறம் மாவு பேட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். எங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு நான் கையில் தான் வாஷ் பண்ணுறேன். வாஷிங் மிஷின்லாம் கிடையாது. ஸோ அதனால் வாஷிங் பொறுத்த வரைக்கும் லிக்விட் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பவுடரே வந்துட்டு பெட்டராக தோணுனதால் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த ஸ்பூன்ஸ் ஃபோக் இதுவுமே வந்துட்டு என்னோடய சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க. நானுமே வாங்கலாம்னு யோசித்தேன். பட் எல்லாத்துலேயுமே 6 இருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம 2 எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக ஒரு பேக் மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டேன். டிமார்ட் பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெஸ் செக்ஷன் போனேன் அப்படின்னா டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் தான் பார்ப்பேன். பிகாஸ் பேபிக்கும் ஸ்கூல் வந்துட்டு நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டோம். ஸோ இப்போ இனிமேல் பிக்கப் பண்ண போனோம். அதுக்கெலாம் வந்து டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ இங்கே எனக்கு ட்ரெஸ் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனாலே இது வந்து 199க்கு கிடச்சிது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு கண்டிப்பாக எப்போ போனாலுமே இது ஒன்ஸ் ஏதாவது ஒரு டாப் வந்து பிக் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு வந்து 2 டாப் பிடிச்சிருந்தது. இந்த பிங்க் கலர், இந்த கலரில் என்கிட்ட மோஸ்ட்டாக ட்ரெஸ்ஸஸ் இல்லை, எனக்கு பார்க்கவும் பிடிச்சிருந்தது. ஸோ அதுவான்னு யோசித்தேன். ஓகே 2மே இருக்கட்டும், தேவைப்படுமே அப்படின்றதுக்காக 2மே எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப ப்ளைனாக இருக்க டாப்புமே எனக்கு பிடிக்கும். அதில் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் இந்த பார்டருக்கு மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்ப கேஷுவல் டாப், ஷார்ட் டாப் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து வீட்டில் தேவைப்படும், வீட்டு யூஸ்க்கு அப்படின்றதுக்காக இதுவுமே ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த ஷார்ட் டாப் நான் இப்போ வாங்கினது கிடையாது. ப்ரீவியஸ் டைம் டிமார்ட் விசிட் பண்ணும்போது வாங்கியிருந்தது. ஸோ யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் டேக்லாம் கட் பண்ணுவோம், அப்போ தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. பிகாஸ் ஒன்ஸ் நான் ப்ரைஸ் டேக் கட் பண்ணாமல் வச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணவே மனசு வராது. ஸோ அதனால் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தோட ப்ரைஸ் டேக்கும் கட் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸஸில் மட்டுமே இல்லை, இன்னுமே நான் யூஸ் பண்ணிட்டுருக்க ஒரு சில டவல்ஸ், ஒரு சில ஆர்கனைசர்ஸில் கூட ப்ரைஸ் டேக்காக இருக்கட்டும், அந்த ப்ரைஸ் ஸ்டிக்கர்ஸாக இருக்கும், அது வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்து ஒரு சிலது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையுமே வந்துட்டு ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அன்றைக்கி ஈவினிங் மூவி போகிற பிளான் இருந்தது. அதுக்கு இந்த டாப் தான் வந்து வியர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஸோ அதனால தான் கடற்கடன்னு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். ஹாஃப் அன் ஹவர் டைம் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோவும் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ஒரு சில ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணிட்டுருந்தேன். இந்த ஹேங்கர் மட்டும் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை. இப்போதைக்கு வீடியோக்காக செட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ஹேங்கிங் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹூக் இல்லை. ஸோ அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பிகாஸ் வார்ட்ரோப்பில் ஆர்கனைஸ் பண்ணுற ஐடியா கிடையாது. வாலில் தான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது. அன்றைக்கி நாங்கள் போயிருந்த மூவி கருப்பு. ஸோ நியர்பையில் எங்களுக்கு பிவிஆர் இருந்துச்சு, அங்கேயே புக் பண்ணி போயிட்டோம். படம் வந்து சான்ஸே இல்லை. சூர்யா சாரோட ஆக்டிங், அவரோட ஐ கான்டாக்ட் அவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸ், ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.